ட்ரைப்ஸ் பார்வையாளர்களுக்கு வணக்கம். இன்று நம்மோடு இணைந்துள்ள சிறப்பு விருந்தினர் பத்திரிகையாளர் திரு எழிலரசன் அவர்கள். வாருங்கள், அவரோடு உரையாடலாம். சார் வணக்கம். சார் வணக்கம். இன்றைக்கு அனைத்து கட்சிகளினுடைய எம்பிக்களுக்கு விஜய் அழைப்பு விடுத்திருந்தார். தொகுதி மறுவரையறை குறித்து விவாதிக்க வேண்டும், அந்த மசோதா ஒன்றிய அரசு கொண்டு வர இருக்குது அப்படின்றதான் இந்த கூட்டத்தினுடைய பொருள். ஆனால் இந்த கூட்டத்தில் தமிழ்நாட்டில் உள்ள 57 எம்பிக்களில் 37 எம்பிக்கள் இந்த கூட்டத்தை புறக்கணித்திருக்கிறார்கள். அதிமுக, திமுக, பாமக, மக்கள் நீதி மையம், தேமுதிக இவங்கெல்லாம் புறக்கணிச்சிருக்கிறாங்க. அதே போல காங்கிரஸ், தாவேகா கூட்டணியில் உள்ள கட்சிகள் எல்லாம் இதுல கலந்துருக்கிறாங்க. இந்த கூட்டத்தில் முக்கிய முடிவுகள் எடுக்கப்பட்டிருக்குது. குறிப்பா டீலிமிட்டேஷன், தொகுதி மறுவரையறை அப்படின்றதே செய்யக்கூடாது அப்படின்ற ஒரு முடிவு எடுத்திருப்பதாக கூட்டத்தில் கலந்து கொண்ட சு வெங்கடேசன், திருமாவளவன், அதே போல ராஜ்மோகன் உள்ளிட்டோர் சொல்லிருக்கிறாங்க. சிஎம்ஓ அதுதான் சொன்னாரு அப்படின்னு அவங்க சொல்றாங்க. அதே போல சட்டமன்றத்தில் தீர்மானம் இதே தொகுதி மறுவரையறை கூடாது அப்படின்னு ஒரு தீர்மானம் கொண்டு வர போகிறோம் அப்படின்றதையும் இந்த எம்பிக்கள் கலந்து கொண்டவங்க பேட்டியா கொடுத்துருக்குறாங்க. இன்னொரு புறம் ராஜ்மோகன், துரை வைகோ இவர்கள் எல்லாம் என்ன குற்றச்சாட்டு வைக்கிறாங்கன்னா, திமுக பாஜகவோடு கூட்டு சேர தயாராகி விட்டது, அதனால இந்த தொகுதி மறுவரையறை மசோதா வரும் பொழுது அதை திமுக ஆதரிப்பார்கள், அதனாலதான் இந்த கூட்டத்தில் அவர்கள் கலந்து கொள்ளவில்லை. முன்னாள் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் கருப்பு சட்டை போட்டு சட்ட மசோதாவை எரிச்சாரு, இந்த கூட்டத்திற்கு வருவதற்கு என்ன தயக்கம்? ஏன்னா அவங்க பாஜகவோடு கைகோர்த்து விட்டார்கள். இன்றைக்கு முழுக்க பிரவீன் சக்கரவர்த்தி எல்லாருமே இதை தான் சொல்லி இருக்கிறாங்க. ஏற்கனவே தமிழ்நாட்டுக்கு வந்த ராகுல் காந்தியும் மறைமுகமாக திமுகவை தாக்கினார். இந்த மசோதாவை யார் ஆதரிக்கிறார்களோ அவர்கள் தமிழ்நாட்டின் எட்டப்பர்கள் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. இப்போ இன்றைக்கு நடந்த கூட்டம், இதில் போடப்பட்டுள்ள இந்த தீர்மானம், முடிவுகள் குறித்து உங்களுடைய கருத்து என்ன? இன்னைக்கு டிவிகே கவர்மெண்ட் நடத்தின எம்பிக்கள் கூட்டம் சுத்தமாக ஃபிளாப் ஆயிடுச்சு. ஒன்று அதில் 37 எம்பிக்கள் புறக்கணிச்சிட்டாங்க, யாரும் வரல. அதில் ஒன்றிய அரசுக்கு எதிராக, அமித்ஷா மோடிக்கு எதிராக இல்லை அவர்களை வலியுறுத்தி ஒரு தீர்மானம் கூட நிறைவேற்றப்படலை. இப்போ எதுக்காக இதை கூட்டினாங்க? இந்த கூட்டத்தை கூட்டின முறை அதுவே முதல்ல தவறு. அது நிறைய பேர் சுட்டி காட்டிட்டு இருக்காங்க. நீங்கள் எம்பிக்கள் கூட்டத்தை கூட்டுறீங்க அப்படின்னா நேரடியாக எம்பிக்களுக்கு கடிதம் எழுதுவது சரியா? அதுவும் தலைமைச் செயலாளர் நேரடியாக எம்பிக்களுக்கு கடிதம் எழுதுறார். அப்படி எழுதுவதே முதல்ல தவறு. ஏன்னா எம்பிக்கள் அவர்களாக ஒரு முடிவு எடுக்க முடியாது. எம்பிக்கள் கொறடாவுடைய வழிகாட்டுதலின் படிதான் முடிவெடுக்க முடியும். கொறடாவை நியமிக்கிறது யாருன்னா கட்சி தலைமை. அப்போ நீங்கள் எம்பிக்களுடைய கூட்டத்தை கூட்டி அவர்களுக்கு ஒரு கருத்து நீங்கள் சொல்லணும் அப்படின்னா நீங்கள் கட்சி தலைமை வழியாகத்தான் வந்திருக்க முடியும். அதனால நீங்கள் தலைவரை உங்கள் ஈகோ காரணமாக இந்த விஷயத்தில் உங்களுக்கு அக்கறை இருக்கு அப்படின்னா நீங்கள் எடப்பாடி பழனிசாமிக்கும் மு.க. ஸ்டாலினுக்கும் தான் கடிதம் எழுதியிருக்கணும், உங்கள் கட்சி எம்பிக்களை அனுப்பி வைங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் நீங்கள் அதை செய்யலை. அதுவே முதல் தோல்வி. ரெண்டாவது, எம்பிக்கள் கூட்டத்தை கூட்டிட்டு சட்டமன்றத்தில் நாங்கள் தீர்மானத்தை நிறைவேற்றுவோம் அப்படின்னு அதில் முடிவு எடுக்கிறாங்க அப்படின்னா அது ஒரு கேலி கூத்தா இல்லையா? எம்பிக்கள் கூட்டத்தை கூட்டினா நாடாளுமன்றத்தில் தீர்மானம் கொண்டு வருவோம்னு சொல்றது லாஜிக் இருக்கு. ஆனால் சட்டமன்றத்தில் தீர்மானம் கொண்டு வருவோம் அப்படின்னு சொல்றாங்க. அது ஒன்று நடந்திருக்கு. அடுத்தது இன்னொரு முக்கியமான பிரச்சனைக்கு வராங்க. ஃபேர் டீலிமிட்டேஷன், ஒரு நியாயமான முறையான டீலிமிட்டேஷன் வேண்டும் அப்படின்னு திமுக ஆட்சியில் இருக்கும்போது மு.க. ஸ்டாலின் தலைமையில் பல மாநிலத்தினுடைய முதலமைச்சர்கள், கட்சி தலைவர்கள்லாம் கலந்துக்கிட்டாங்க. அவர்களுடைய ஆலோசனையில் நடந்த தீர்மானங்கள் அதெல்லாமே இணையத்தில் இருக்கு. அதில் என்ன சொல்றாங்க அப்படின்னா, எந்த மாநிலமும் பாதிக்கப்படக்கூடாது டீலிமிட்டேஷன் காரணமாக. இப்போ இருக்கிற எம்பிக்கள் எண்ணிக்கை இருக்கு இல்லையா, அந்த சதவிகிதம் குறையக்கூடாது. குறைஞ்சால் எங்களுடைய வாய்ஸ் எங்களுடைய குரல் நாடாளுமன்றத்தில் ஒலிக்காது, எடுபடாது. அதனால தமிழ்நாடு ஒட்டுமொத்த இந்தியாவில் இருக்கிற எம்பிக்களுடைய எண்ணிக்கையில் 7.18% எம்பிக்கள் எண்ணிக்கை தமிழ்நாட்டில் இருக்கு. இந்த எண்ணிக்கை குறையக்கூடாது. இதை மெயின்டைன் பண்ணணும், இல்லைனால் இதை விட அதிகப்படுத்தணும். ஆனால் இதை குறைக்க முடியாது. மக்கள் தொகையை நாங்கள் கட்டுப்படுத்தி வைத்திருக்கிறோம். தமிழ்நாட்டில் ஒன்றிய அரசினுடைய திட்டங்களை நாங்கள் நன்றாக நடைமுறைப்படுத்தியதன் காரணமாக மக்கள் தொகை கட்டுக்குள்ள இருக்கு. அதற்காக எங்களுக்கு தண்டனையா? எதற்காக எங்களுடைய எம்பிக்கள் எண்ணிக்கையை குறைக்கிறீங்க அப்படின்னு மு.க. ஸ்டாலினுடைய தலைமையில் பாதிக்கப்பட இருக்கிற மாநிலங்களுடைய முதலமைச்சர்கள் எல்லாருமே வந்தாங்க, தலைவர்கள் வந்தாங்க. காங்கிரஸ், சிபிஎம் கூட முதலமைச்சர்கள் கலந்துக்கிட்டாங்க. அதில் எடுக்கப்பட்ட முடிவு ஃபேர் டீலிமிட்டேஷன், ஒரு நியாயமான தொகுதி மறுவரையறை வேண்டும், நியாயமான முறையில் செய்யுங்க அப்படின்றதான். அப்போ சிஎம் விஜய் ஒன்றிய அரசு கொண்டு வர்ற இந்த தொகுதி மறுவரையறை
மசோதாவை எதிர்த்து தீர்மானம் கொண்டு வர போறோம் அப்படின்னு விஜய் சொன்னாரு அப்படின்னு கூட்டணி கட்சியை சார்ந்தவங்க எல்லாம் வெளில வந்து பேட்டி கொடுக்குறாங்க. ஆனா ஏற்கனவே 2024 மு.க. ஸ்டாலின் வந்து முதலமைச்சராக இருக்கும் பொழுது தொகுதி மறுவரையறை மற்றும் ஒரே நாடு ஒரே தேர்தல் இதுக்கு எதிராக முதலமைச்சரே வந்து தீர்மானம் கொண்டு வந்து அது தமிழ்நாடு சட்டமன்றத்தில் ஏற்கனவே நிறைவேற்றப்பட்டு இருக்கு. ஆனா இப்ப என்ன சொல்றாங்க அப்படின்னா டீலிமிட்டேஷனே கூடாது, நோ டீலிமிட்டேஷன் அப்படின்ற முழக்கத்தை இப்ப வைக்கிறாங்க. அதாவது எம்பிக்கள் எண்ணிக்கை இதே அளவு தான் இருக்கணும், மக்கள் தொகை எவ்வளவு அதிகமானாலும் எம்பிக்கள் எண்ணிக்கையை உயர்த்தக்கூடாது அப்படின்ற ஒரு முடிவு எடுத்திருக்காங்க. இதெல்லாம் நீங்க ஒட்டுமொத்தமா நீங்க இந்த கூட்டத்தை வைத்து பார்த்தால் திமுக டீலிமிட்டேஷன் எதிராக ஒரு கூட்டத்தை கூட்டிய போது நம்ம அதை பார்த்தோம். இப்ப டிவிகே அரசே டீலிமிட்டேஷனுக்கு எதிராக ஒரு கூட்டத்தை கூட்டிருக்குது நம்ம பார்க்கிறோம். ரெண்டுமே நல்லா கவனிச்சு பாருங்க. திமுக கூட்டின கூட்டம் அது யாருக்கு எதிராக திரும்பி இருந்தது? பிஜேபிக்கு எதிராக திரும்பி இருந்துச்சு, ஒன்றிய அரசுக்கு எதிராக. ஆனால் டிவிகே அரசு கூட்டியிருக்கிற இந்த டீலிமிட்டேஷனுக்கு எதிரான கூட்டம் முழுக்க முழுக்க திமுகவுக்கு எதிராக திருப்பி இருக்கிறார்கள். பிஜேபியை பத்தி யாருமே பேசல. பிஜேபியோடு திமுக நெருங்குகிறது, பிஜேபியோடு இவர்கள் மறைமுகமாக இருக்கிறார்கள், இப்படிதான் நரேட்டிவ் செட் பண்றதுக்காக பேசுறாங்களே தவிர. தேர்தலுக்கு முன்னாடியும் விஜய் அதானே சொன்னாரு, காங்கிரஸோடு திமுக இருந்த போதும். அதாவது இதுல நீங்க இன்னொன்னு பார்க்கணும். தேர்தலுக்கு முன்னாடி இன்னும் ஒரு விஷயம். இப்ப அமைச்சராக இருக்காருல அருண்ராஜ், அவர் தேர்தலுக்கு முன்னாடி ஒரு வீடியோ போட்டிருக்காரு. அந்த சமயத்துல டீலிமிட்டேஷன் பில்லு நாடாளுமன்றத்தில் கொண்டு வரப்படுது. அது வந்து திமுக உள்ளிட்ட கட்சிகள் அதுக்கு எதிராக ஓட்டு போட்டு அந்த டீலிமிட்டேஷன் பில்லை தோற்கடிச்சிடுறாங்க. அப்போ இவர் வீடியோ போடுறாரு அருண்ராஜ். என்ன தெரியுங்களா சொல்றாரு? நேற்று மக்களவையில் தொகுதி மறுசீரமைப்பு மசோதா தோல்வி அடைஞ்சிருக்கு. அவசரமாக கொண்டு வரப்பட்ட இந்த மசோதா அதே வேகத்தில் தோல்வி அடைஞ்சிருக்கு. எதிர்பார்த்தது போலவே நம்ம ஸ்டாலின் சார் திமுகனால தான் இந்த மசோதா தோல்வி அடைஞ்சதுன்னு பெருமை பேசிட்டு இருக்காரு. மக்களே நல்லா புரிஞ்சுக்கோங்க, இது முழுக்க முழுக்க திமுக பாஜக சேர்ந்து நடத்திய நாடகம். திஸ் இஸ் அ ப்ராப்பர் ஸ்கிரிப்டட் டிராமா. பாஜகவும் திமுகவும் சேர்ந்து நடத்தின நாடகம், இது முழுக்க முழுக்க ஸ்கிரிப்டட் டிராமா. இந்த டீலிமிட்டேஷன் பில்லை தோற்கடித்தது. ஏன்னா தேர்தல் சமயத்தில் ஒரு பில்லு இவங்களே கொண்டு வருவாங்களாம், அதை இவங்க தோற்கடிப்பாங்களாம், உடனே ஸ்டாலின் வந்து ஹீரோ மாதிரி பிரச்சாரம் பண்ணுவாங்களாம். அதான் இதுக்கு நோக்கம் அப்படின்னு சொல்லி அருண்ராஜ் பேசினார். அதாவது திமுக அந்த பில்லை எதிர்த்து வாக்களித்து தோற்கடிச்சாங்க. பாஜகவினுடைய வரலாற்றிலேயே ஒரு பில்லை வந்து தோற்கடிச்சது அதுதான், இந்த 12 ஆண்டு கால வரலாற்றில். அப்படிப்பட்ட ஒரு விஷயத்த அருண்ராஜ் சாதாரணமா கூட்டணின்றாரு. இப்போ வந்து இவங்க ஆதரிக்க போறாங்க, இப்பயும் கூட்டணி அப்படின்றாரு. ஏன் பில்லை எதிர்த்தாலும் பாஜகவோட கூட்டணின்றீங்க? பில்லேன்னு வரல. ராஜா வந்து ராஜா வந்து கார்ல ஏற போகும்போது பத்திரிகையாளர்ல போய் கேட்குறாங்க, இது மாதிரி பில்லு கொண்டு வராங்களே, அனைத்து கட்சி எம்பிக்கள் கூட்டத்தை கூட்டியிருக்காங்க. அப்படிங்கும்போது ஒரு முதலமைச்சர் எம்பிக்கள் கூட்டத்தை கூட்டலாம் தப்பு கிடையாது, ஆனா டீலிமிட்டேஷன் பில்லுல என்ன இருக்குன்னே தெரியலையே, எதை பத்தி பேச போறாங்க? ஏற்கனவே வந்த பில்லு வந்து தோற்கடிக்கப்பட்டுருச்சு. அப்ப திருத்தப்பட்ட புதிய பில்லு வந்தாதானே அதுல என்ன இருக்கு, அதுக்கு தகுந்த மாதிரி பேச முடியும். அதனாலதான் இவங்க என்ன செய்யறாங்கன்னா டீலிமிட்டேஷனே பேசாதீங்க, நோ டீலிமிட்டேஷன் அப்படின்னு ஏன் வராங்க அப்படின்னா, பில்லு எங்க இருக்கு, எதை பத்தியா பேசுனீங்க அப்படின்னு நம்ம கேட்போம் இல்லையா? அதனால அதை பத்தியே பேசாதீங்க, அது வேணவே வேணாம் அப்படின்னு வராங்க. ஆக மொத்தம் இதோட மொத்தமா எங்க கொண்டு வந்து நிறுத்துறாங்க அப்படின்னா, திமுக வரல, திமுக பாஜகவோட நெருங்குது அப்படின்ற புள்ளியை நோக்கி ஒட்டுமொத்த விஷயத்தையும் நகர்த்துறாங்க. அப்போ கனிமொழி தெளிவா சொல்லிட்டாங்க, உதயநிதி ஸ்டாலின் தெளிவா சொல்லிட்டாரு, எங்களுடைய பழைய நிலைப்பாட்டில் நாங்கள் உறுதியாக இருக்கிறோம். மாநிலங்களுடைய உரிமைகளை பாதிக்கப்படாத வகையில், எண்ணிக்கையை பாதிக்கப்படாத வகையில் நீங்கள் டீலிமிட்டேஷன் செய்தால் நாங்கள் அதில் எங்களுக்கு பிரச்சனை கிடையாது, அதை ஏற்கிறோம். ஆனால் மாநிலங்களுடைய சதவிகிதம் குறைவது போன்ற ஒரு டீலிமிட்டேஷனை நாங்கள் ஏற்க முடியாது. அவ்வளவுதான், ஒரே வரியில. இது தொடர்பா விஜயும் ஏற்கனவே 5/3/2025 அன்னைக்கு ஒரு அறிக்கை வெளியிட்டு இருக்கிறார். அந்த அறிக்கை நானும் படிச்சேன். அதுல என்ன தெரியுங்களா சொல்றாரு? எம்பிக்களுடைய எண்ணிக்கை கூடுறது குறையிறது அந்த எண்ணிக்கை வந்து ஒரு பிரச்சனையே கிடையாது, அதை விட மிகப்பெரிய மக்கள் பிரச்சனைகள்லாம் இருக்கு, கல்வி, சுகாதாரம், வேலைவாய்ப்பின்மை, இது மாதிரியான பிரச்சனைகள்லாம் இருக்கு, அதுதான் பெருசு அப்படின்னு சொல்லிட்டு இந்த விஷயத்த சொல்றாரு. இந்த டீலிமிட்டேஷன் பிரச்சனை இருக்கு இல்லையா, அது வந்து டெமோக்ராட்டிக் இஷ்யூ, ஒரு ஜனநாயக பிரச்சனை தான். டெமோக்ராட்டிக் இஷ்யூ இன் பிரின்சிபிள், ஒரு கொள்கை அளவிலான ஜனநாயக பிரச்சனை தான். ஆனால் அது வந்து ஒரு பிரின்சிபல் டெமோக்ராட்டிக் இஷ்யூ கிடையாதான், முதன்மையான ஜனநாயக பிரச்சனை கிடையாது. ஆமா, நாடாளுமன்ற சட்டமன்ற உறுப்பினர்களின் பற்றாக்குறை என்பது ஒரு மக்கள் பிரச்சனையே அல்ல. ஆமா, விஜய் அறிக்கை கொடுத்திருக்கிறாரு. ஆமா, அதுக்கு அடுத்த வரி நான் சொன்னது இருக்கு, ஓகேங்களா? அது வந்து அதை விட மிக முக்கியமான ஜனநாயகம் சார்ந்த பல பிரச்சனைகள் நாட்டில் இருப்பதை நான் கீழே விவரித்திருக்கிறேன்.
அவற்றை களைவதுதான் நமது முதன்மை பணியாக அப்படின்னு இவர் சொல்லிட்டு விஜய். ஆமா, அப்படின்னு விஜய் தானே சொல்றாரு. இதை விட சிறந்த பிரச்சனைகள்லாம், முக்கியமான பிரச்சனைகள்லாம் இருக்கு, இதை போய் திமுக அதை கையில் எடுத்து பிரச்சனை பண்ணிய போது இந்த அறிக்கையை அவர் கொடுக்கிறார். அது ஒரு பிரச்சனையே கிடையாது அப்படின்னு சொன்னார். ஆனால் இன்னைக்கு உண்மையிலேயே பெரிய பிரச்சனை நடந்துட்டு இருக்கு. 10 மாவட்டம் பாதிக்கப்படக்கூடிய அளவிற்கு காவிரி பிரச்சனை. விவசாயிகள்லாம் என்ன பண்றாங்கன்னு தெரியாம இருக்காங்க. குருவே போயிடுச்சு. சம்பா சாகுபடியாச்சும் நடக்குமா அப்படின்னு தெரியல. ஏன்னா அந்த அளவுக்கு உத்தரவாதம் எதுவும் இல்லை. மேகதாட்டுல அணை கட்டுற பிரச்சனை இருக்கு. இவ்வளவு போராட்டம் நடந்துட்டு இருக்கு. அதுக்கு நீங்க அனைத்து கட்சி கூட்டம், அது ஒரு சட்டமன்றத்துல ஒரு தீர்மானம் நிறைவேற்றப்படுகிறது மேகதாட்டுக்கு எதிராக. அப்போ உதயநிதி ஸ்டாலின் எந்திரிச்சு என்ன சொல்றாரு அப்படின்னா, இந்த தீர்மானத்தை தமிழ்நாட்டில் இருக்கிற எல்லா கட்சிகளும் சேர்ந்து ஒன்றாக போய் பிரதமரை சந்தித்து நாம் கொடுப்போம். மேகதாது அணையை கட்டுவதற்கு தமிழ்நாடு ஒட்டுமொத்தமாக எதிர்க்கிறது அப்படின்ற உணர்வை நம்ம வெளிப்படுத்துவோம் அப்படின்னு போன சட்டமன்ற கூட்டத்தில் சொன்னார். அதற்கு எந்த நடவடிக்கையும் இல்லை. அதற்கு பிறகு இப்போ இந்த பிரச்சனை உச்சகட்டத்துக்கு வந்த பிறகு மேகதாடு விஷயம் சம்பந்தமாக, காவிரியில் நதிநீரை பெறுவது சம்பந்தமாக ஒரு அனைத்து கட்சி கூட்டத்தை போடுங்க, எல்லா கட்சிகளும் வந்து கருத்து சொல்லட்டும், விவசாய சங்க பிரதிநிதிகள் வந்து அவங்களுடைய கருத்தை சொல்லட்டும் அப்படின்னு சொல்றாங்க. எல்லா கட்சிகளும் சொல்றாங்க, திமுக மட்டும் சொல்ல. அண்ணா திமுக சொல்லுது, கம்யூனிஸ்ட் சொல்றாங்க, எல்லாருமே சொல்றாங்க அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்டுங்கன்னு. ஆனா விஜய் வந்து அவரோட ஈகோ காரணமாக கூட்டாம இருக்காரு. அவரே போயிட்டு தண்ணி வாங்கிட்டு வந்துடலாம் அப்படின்னு நினைச்சிட்டு கர்நாடகாவுக்கு ஒரு ட்ரிப்பு போலாம் அப்படின்னு முடிவு பண்ணார். அது ஃபெயிலியர் ஆயிடுச்சு. இப்போ வந்து அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்டுங்கன்னு சொன்னா சிவகுமார் தான் வர வேண்டாம்னு அசிங்கப்படுத்தினாரு. அவர் திமுக பேச்ச கேட்கிறாரு அப்படின்னு நிர்மல்குமார் கூசாம சொன்னார். அப்படிலாம் சொன்னாங்க. அப்படி இருக்கும்பொழுது இப்போ வந்து காவிரியில் முழுக்க முழுக்க டிவிக்கு அரசு தோல்வி முகம். விவசாயிகள் கடும் கோபத்தில் இருக்காங்க. அதனால இப்போ அதுக்கு திசை திருப்பணும். சம்பந்தமே இல்லாம திடீர்னு நீங்களே குறிப்பிட்ட மாதிரி டீலிமிட்டேஷன் பில், அது என்ன இருக்குன்னே தெரியல. அது இந்த நாடாளுமன்ற கூட்டத்தில் தாக்கல் செய்யப்படுகிறதா அப்படின்ற தகவலும் இல்லை. திடீர்னு 2 நாளைக்கு முன்னாடி டீலிமிட்டேஷனுக்கு பற்றி எம்பிக்கள் கூட்டம் அப்படின்னு அறிவிக்கிறாங்க. காவேரி பிரச்சனை உச்சத்தில் இருக்கும் போது அப்போ நான் என்ன கேட்குறேன்னா, இன்னைக்கு நிறைய காங்கிரஸ் தலைவர்கள், இவர் குறிப்பா மாணிக்கம் தாகூர், கார்த்திக் சிதம்பரம், பிரவீன் சக்கரவர்த்தி, ஆமா, இவங்களாம் என்ன சொல்றாங்க அப்படின்னா, திமுக வந்து பாஜகவை நோக்கி நகர்கிறது அப்படின்ற நரேட்டிவுக்காக இதை பேசுறாங்க. நான் உண்மையிலே நீங்க இதை சீரியஸா இருக்கீங்க அப்படின்னா, தமிழ்நாட்டில் வந்து இதுதான் முக்கியமான பிரச்சனை காவிரியை விட அப்படின்னு நீங்க பேசுறீங்கல்ல. காங்கிரஸ் ஆளுகிற மாநிலங்கள் கேரளா, கர்நாடகா, தெலுங்கானா, தென் மாநிலங்கள், டீலிமிட்டேஷனால் பாதிக்கப்பட இருக்கிற மாநிலங்கள், இங்க எல்லாம் இதே மாதிரி அனைத்து கட்சி எம்பிக்கள் கூட்டத்தை நடத்தியிருக்காங்களா? காங்கிரஸ் எல்லாரையும் விஜய் இங்க கூப்பிட்டு மு.க. ஸ்டாலினுக்கு பதிலடி கொடுக்கும் விதமாக நானும் கூட்டுருவேன் அப்படின்னு வந்து கூட்டி டீலிமிட்டேஷனே கூடாதுன்னு எல்லாரையும் தீர்மானம் போட சொல்ல வேண்டியது. அதை செய்யலாமே. அந்தந்த மாநில முதலமைச்சர்கள் அந்தந்த மாநில எம்பிக்கள் கூட்டத்தை கூட்டினாங்களா? விஜய் வந்து எல்லாரையும் கூப்பிடுறது இருக்கட்டும், காங்கிரஸ் இவ்வளவு வீரமா பேசுறாங்களா, இதுல கலந்து கொள்ளாதவர்கள் மாநில நலனுக்கு எதிரானவர்கள் அப்படின்னு பேசுறாங்களா தமிழ்நாட்டில்? அப்ப கேரளாவோட நலன் இல்லையா? கர்நாடகாவில் இல்லையா? தெலுங்கானா இல்லையா? அப்ப அங்கெல்லாம் ஏன் இதெல்லாம் கூட்டல? எம்பிக்கள் கூட்டத்தை கூட்டுங்க அங்கேயும். அப்ப தமிழ்நாட்டில் ஏற்கனவே இருக்கிற ஒரு விஷயம், காங்கிரஸுக்கு பாதிப்பு ஏற்படுத்தக்கூடிய ஒரு விஷயம், நீங்க இங்க வந்து காவிரி வேணும் அப்படின்றது மக்கள் பிரச்சனையாகி, அது வந்து ஒரு முதன்மையான பிரச்சனையாகி பிரதமர்கிட்ட போய் நெருக்கடி கொடுக்குறோம், ஒன்றிய அரசுல போய் நெருக்கடி கொடுக்குறோம் அப்படின்னா அங்க வந்து காங்கிரஸ், கர்நாடகாவில் இருக்கிற காங்கிரஸ் அரசுக்கு நெருக்கடி ஏற்படும். ஆமா, அங்க உடனே தேர்தல் வரப்போகுது. ஆமா, அப்போ டி.கே. சிவகுமாருக்கு அங்க பாதிப்பு. அதனால லைட்டை திருப்புறதுக்காகவே இன்னைக்கு இந்த கூட்டத்தை வச்சிருக்கிறாங்க. தவிர உண்மையாகவே இவர்களுக்கு பாஜகவுக்கு எதிரான மனநிலையோ டீலிமிட்டேஷனுக்கு எதிரான மனநிலையோ தாவேக அரசுக்கு சுத்தமா கிடையாது. ஓகே, இப்போ நேற்று சட்டமன்றத்திலையும் அதானே நடந்துச்சு. இப்போ அவர் மேகதாது விவகாரம், காவிரி பிரச்சனையை குறித்து கேள்வி எழுப்பிய போதெல்லாம் நீங்க இந்த டீலிமிட்டேஷன் கூட்டத்துக்கு, விஜய் கூப்பிட்டுருக்கிற கூட்டத்துக்கு வருவீங்களா மாட்டீங்களா, நீங்க பிஜேபியோட கூட்டணி வைக்க போறீங்கன்னு தகவல் வந்துருச்சு அப்படின்னு ஆதவர்ஜுனா இவங்க எல்லாருமே அதை தான், ஆதவர்ஜுனா, ராஜ்மோகன் இதை சட்டமன்றத்திலையும் பண்ணாங்க. சட்டமன்றத்தில் மேகதாடு விஷயமா, காவேரி விஷயமா ஒரு தீர்மானம், அதன் மீது எல்லா கட்சி தலைவர்களும் பேசுறாங்க, உதயநிதி ஸ்டாலினும் பேசுறாரு. அவர் காவேரி பிரச்சனையை பேசிட்டு அடுத்த பாயிண்ட் பேசுறாரு, பயிர்க்கடன் முழுமையாக தள்ளுபடி செய்வதாக சொன்னீர்களே, ஆனால் அரைகுறையாக பண்ணியிருக்கீங்க அப்படின்னு அவர் பேசுறாரு. உடனே சபாநாயகர் குறுக்கிட்டு, காவேரி சம்பந்தமாக மட்டும்தான் பேசணும், வேற பேசுவதை நான் அனுமதிக்க முடியாது அப்படின்னு சொல்றாரு. அதாவது பயிர்க்கடன், விவசாயிகளுடைய பயிர்க்கடன் என்பது காவேரி பிரச்சனையை விட வேறானது அப்படின்றாரு. ஆனா உதயநிதி ஸ்டாலின் சொல்றாரு, இதுக்கு சேர்த்து தாங்க விவசாயிகள் போராடுறாங்க அப்படின்னு சொல்றாரு. ஆனா சபாநாயகர் அனுமதிக்கல. அமைச்சர் நிர்மல்குமார் எந்திரிச்சு,
டீலிமிட்டேஷன் பிரச்சனைக்கு நீங்க அனைத்து கட்சி கூட்டத்துக்கு வருவீங்களா அப்படின்னு கேட்கிறாரு. நாங்க டீலிமிட்டேஷனுக்கும் காவேரிக்கு என்ன சம்பந்தம் இருக்கு? ஆனா அதை பேசுறாங்க சட்டமன்றத்துல. ஆதவர்ஜுன் எந்திரிச்சு உண்மையாகவே இந்த கூட்டத்தினுடைய நோக்கம் என்ன அப்படின்னா, இதுக்கு எதிராக டீலிமிட்டேஷனுக்கு எதிராக இருக்கணும், பாஜகவுக்கு நெருக்கடி கொடுக்கணும், அதை தடுக்கணும் அப்படின்றது கிடையாது. ஆதவர்ஜுன் எந்திரிச்சு தெளிவா சொல்லிட்டாரு, டீலிமிட்டேஷன் கூட்டத்துக்கு நீங்க வருவீங்களா, எதிர்கட்சிகள் அதில் பங்கேற்குமா, அதை சொல்லுங்க. ஏன்னா நாடாளுமன்றத்தில் அந்த பில்லுக்கு மசோதாவுக்கு ஆதரவாக நீங்கள் வாக்களிக்க போகிறீர்கள், இல்லைன்னா வெளிநடப்பு செய்ய போகிறீர்கள் அப்படின்னு எங்களுக்கு தகவல் வந்திருக்கு அப்படின்னு சொல்றாரு. கூட்டத்தோட நோக்கம் வந்து இப்ப யாருக்கு எதிரானது? பிஜேபிக்கு எதிரானது கிடையாது. டிஎம்கேக்கு ஒரு நெருக்கடி கொடுக்கணும், அப்படி ஏதோ ஒரு தகவல் வந்திருக்கான், அதன் அடிப்படையில் இவங்க கூட்டத்தை கூட்டியிருக்காங்க. கிரண் ரிஜிஜு போய் கனிமொழி சொல்றாங்களே, நாடாளுமன்ற விவகாரத்துறை அமைச்சர் கிரண் ரிஜிஜு போய் ராகுல் காந்தியை சந்திச்சிருக்கிறாரு. இப்போ அவங்க சொல்றாங்க இந்த பில்லுக்கு ஆதரவு தெரிவிக்க தான் சந்திச்சிருக்கிறாங்க. அப்ப ராகுல் செட்டிங்கா? அது இந்த மாதிரி தலைவர்கள் சந்திக்கிறது, பேசுறது, இதெல்லாம் வச்சு அரசியல் பண்றது, இதெல்லாமே டிவிக்கு கடந்த காலங்களில் செஞ்சாங்க. இப்போ வந்து ரியாலிட்டி உண்மையாக அப்படி எந்த ஒரு அழைப்புமே எங்களுக்கு வரல அப்படின்றத கனிமொழி தெளிவுபடுத்தி இருக்கிறாங்க. ஆமா, அதனால வந்து இப்போ இந்த பிரச்சனையை ஒட்டுமொத்தமாக இந்த பிரச்சனையை அவர்கள் கொண்டு வந்ததற்கான காரணம் காவேரி விஷயத்தில் தமிழ்நாட்டினுடைய உயிர் பிரச்சனை. விஜயே சொன்னார்ல, உயிர் பிரச்சனையில வந்து திசை திருப்புவதற்கான ஒரு திசை திருப்பல் நாடகம் தான் இந்த டீலிமிட்டேஷன் கூட்டமே தவிர பாஜகவை எதிர்க்கணும், டீலிமிட்டேஷனை தடுக்கணும் அப்படின்றதுக்கு இதுல உளப்பூர்வமான ஒரு செயல்பாடு இதுல எனக்கு தெரியல. இப்ப ஏற்கனவே வந்து திருமாவளவன், அதே போல கேரள மாநில முன்னாள் முதலமைச்சர் பினராயி விஜயன், சிபிஎம் முக்கிய தலைவர்ல ஒருத்தர், இவங்க எல்லாரும், ரேவந்த் ரெட்டி தெலுங்கானா முதலமைச்சர், காங்கிரஸ் முதலமைச்சர், இப்படி கர்நாடகாவில் இருந்தும் வந்திருந்தாங்க. இப்படி எல்லாரும் சேர்ந்து தானே ஃபேர் டீலிமிட்டேஷன் அப்படின்ற அந்த தீர்மானத்திற்கு, திமுக கொண்டு வந்த அந்த கூட்டத்திற்கு ஒப்புதல் வந்து கொடுத்துட்டு போனாங்க. அந்த புள்ளியில் என்னாங்க இப்போ திடீர்னு இப்படி திருமாவளவன், இப்போ தமிழ்நாட்டில் இருக்கிற எல்லாருமே அப்படி யூட்டர்ன் போட்டிருக்கிறாங்கல்ல, அதை எப்படி புரிந்து கொள்வது? அதுதான் நான் காரணம் சொல்லிட்டேனுங்களே, அவங்க வந்து டீலிமிட்டேஷன் விஜய்க்கு நீங்க இப்படி ஒரு நோக்கம் இருக்குது, தாவேக்காவுக்கு இதை திசை திருப்ப வேண்டும் அப்படின்றத சொல்றீங்க. இப்ப திருமாவளவனுக்கோ சு வெங்கடேசனுக்கோ சிபிஎம், அதாவது அவங்களுடைய கட்சிகளை சொல்றேன், இவர்களுக்கு என்ன நோக்கம்? அவருடைய நோக்கம் வந்து தாவேக்காவோட நரேட்டிவை பேசுறதுதான் நோக்கம். ஓகேங்களா, நிலைய வித்துவான்களா ஆயிட்டாங்களா? ஆமா, ஃபேர் டீலிமிட்டேஷன் இவங்க கையெழுத்து போட்டாங்க, இவங்க கலந்துக்கிட்டாங்க அந்த கூட்டத்துல. போன வருஷம், இப்போ ஒரு வருஷம் என்ன நடந்துச்சு, இப்போ திடீர்னு நோ டீலிமிட்டேஷன் அப்படின்னு ஏன் சொல்றாங்க? ஒரு வருஷம் என்ன நடந்துச்சு? ஒண்ணுமே எனக்கு எலெக்ஷன் நடந்துச்சு. அந்த நீங்க அந்த எலெக்ஷன் சமயத்துல எவ்வளவு பிரச்சாரம், அவ்வளவு பிரச்சாரத்துக்கு நடுவுல அந்த டீலிமிட்டேஷன் பில்ல பார்லிமெண்ட்ல கொண்டு வராங்க. அப்ப தமிழ்நாட்டில் மு.க. ஸ்டாலின் ஒரு பெரிய போராட்டத்தை அறிவிக்கிறார். எல்லா இடத்திலும் கருப்பு கொடி ஏற்றுங்கள், கருப்பு உடை அணிந்து கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு அந்த டீலிமிட்டேஷன் மசோதாவுக்கு தீ வைக்கிறார். ஓகேங்களா, இவ்வளவு போராட்டம் பிரச்சாரத்துக்கு நடுவுல, பிரச்சாரத்தை விட்டு விட்டு எம்பிக்கெல்லாம் இங்க இருந்து போயிட்டு டீலிமிட்டேஷனுக்கு எதிராக ஓட்டு போட்டு வராங்க தமிழ்நாட்டில். அப்படி இங்க இருக்கும்பொழுது அதுக்கான காரணம் அந்த அந்த உணர்வு எங்கேருந்து வந்துச்சு? திமுக அப்போது இருந்த அரசு கூட்டின அந்த ஃபேர் டீலிமிட்டேஷன் அந்த கூட்டம் தான், அதுல இருந்தானே இது வருது. திடீர்னு இப்போ வந்து நோ டீலிமிட்டேஷன் அப்படின்ற புள்ளி எதில இருந்து வருது? ஏன் எம்பிக்களோட எண்ணிக்கை உயர்த்தக்கூடாது அப்படின்ற அந்த காரணம் என்ன? இப்ப நம்முடைய கேள்வி வந்து இப்ப ஃபேர் டீலிமிட்டேஷனா இல்ல நோ டீலிமிட்டேஷனா, எது வந்து இப்ப மக்களுக்கு இதுல ஒரு குழப்பம் வந்திருக்கும் இல்லைங்களா? ஏற்கனவே இதே கட்சிகள் தான், இப்ப புசி ஆனந்த் போய் இதே ஃபேர் டீலிமிட்டேஷனுக்கு அவரும் ஆதரவு தெரிவிச்சுட்டு வந்தாரு. அந்த கூட்டத்துல விஜய் அன்னைக்கு கோலம் போட்டுட்டு இருந்தாரு பெரம்பூர்ல. அன்றைக்கு புசி ஆனந்த் அனுப்புனாங்க, புசி ஆனந்த் போய் ஆதரவு தெரிவிச்சுட்டு வந்தாரு. திமுக கூட்டிய தென் மாநில முதல்வர்கள் அனைத்து கட்சி கூட்டத்துல, ஆல் இண்டியா லெவல்ல கூட்டப்பட்ட கூட்டத்துல. அப்ப இந்த ஃபேர் டீலிமிட்டேஷன், நோ டீலிமிட்டேஷன், இதை எப்படி புரிஞ்சுக்கிறது? மக்களுக்கு இதுல ஒரு குழப்பம் வரும்ல? ஒரு குழப்பமும் கிடையாது. மக்கள் தொகை அடிப்படையில் டீலிமிட்டேஷன் அப்படின்றது தான். அப்போ மக்கள் தொகை வந்து தென் மாநிலங்களில் கட்டுக்குள்ள இருக்கிறது, வட மாநிலங்களில் அதிகமா இருக்கு. அப்ப டீலிமிட்டேஷன் மக்கள் தொகையின் அடிப்படையில் வந்தால், இப்போ இருக்கிற மக்கள் தொகையின் அடிப்படையில் வந்தால் தென் மாநிலங்கள் பாதிக்கப்படும், தமிழ்நாடு பாதிக்கப்படும். உத்தரப்பிரதேசம், பீகார், மத்திய பிரதேசம் போன்ற மாநிலங்களில் அதிக மக்கள் தொகை இருக்கிறதுனால எம்பிக்கள் எண்ணிக்கை அதிகமாயிடும். அதனால அந்த மக்கள் தொகை அடிப்படையில் இந்த டீலிமிட்டேஷனை செய்யக்கூடாது அப்படின்றது ஒண்ணு. அப்படி செய்வதாக இருந்தால் தமிழ்நாட்டினுடைய சதவிகிதம், எம்பிக்களுடைய பிரதிநிதித்துவம், அந்த ரேஷியோ பாதிக்கப்படக்கூடாது. அதே எண்ணிக்கையை நீங்கள் உயர்த்துங்கள், இந்தியா முழுக்க நீங்கள் உயர்த்துங்கள். தமிழ்நாட்டில் என்ன அளவு இருக்கோ அந்த விகிதாச்சாரம்
குறையாத அளவிற்கு நீங்கள் உயர்த்துங்கள். அந்த 7.18 7.18% எம்பிக்கள், அது வந்து ஃபேர் டெலிமிட்டேஷன். அதை நம்ம கேட்கிறோம். அதே போல 1971 சென்சஸ் அடிப்படையில தான் இதை செய்யணும். ஆமா, 1971 சென்சஸ் அடிப்படையில தான் இப்ப இருக்கிற எம்பிக்கள் எண்ணிக்கை. அது வந்து ஒவ்வொரு 25 ஆண்டுகளாக ஃப்ரீஸ் செய்து கொண்டே வந்தார்கள். ஏன்னா மக்கள் தொகை குறைந்த மாநிலங்கள் பாதிக்கப்படக்கூடாது அப்படின்ற காரணத்துக்காக 2 முறை அதை ஃப்ரீஸ் செஞ்சாங்க. அதே மாதிரி இருக்கணும் அப்படின்ட்டு. இப்போ வந்து அதை ரிவைஸ் புதுமையாக அதை கூடுதலாக கொண்டு வரணும், எண்ணிக்கையை உயர்த்தணும் அப்படின்னு வரும்போது தான் அந்த பிரச்சனை வருது. அப்படி உயர்த்துவதாக இருந்தால் நீங்கள் ஃபேராக செய்யுங்கள், நியாயமான முறையில் செய்யுங்கள். அதுதான் திமுக முன்வைத்த கோரிக்கை. ஆனால் எனக்கே இப்போ ஏன் கேட்குறாங்கன்னு புரியல. நோ டெலிமிட்டேஷன் செய்யவே கூடாது அப்படின்றாங்க. காங்கிரஸோடைய தலைவர் KC வேணுகோபால் இருக்கல, பொதுச் செயலாளர், அவர் என்ன செஞ்சாருன்னா, போன பில்லு வந்துச்சு இல்லையா நாடாளுமன்றத்தில், அப்ப என்ன பேசினார் அவர்? If you are ready to include the number of seats in each state by legislation by 50%, these two things, are you ready? டீலிமிட்டேஷன்ல 50% எல்லா மாநிலங்களுக்கும் 50% சீட்டுகள் உயர்த்தப்படும் அப்படின்னு அவர் அமித்ஷா எழுத்துப்பூர்வமாக உறுதி கொடுத்தால், அபிஷியலாக நீங்கள் சொன்னால் நாங்கள் அதை ஏற்றுக்கொள்கிறோம் அப்படின்னு பேசினார். நாங்க இந்த மசோதாவை இப்ப நாங்க ஆதரிக்க தயாருன்னாரு. அப்ப காங்கிரசுக்கு வேணுகோபால் ஃபேர் டீலிமிட்டேஷன், அவருடைய ஃபேர் டீலிமிட்டேஷன் என்னன்னா எல்லா மாநிலத்துக்கும் 50% நீங்க ஏத்துனீங்கன்னா நாங்க ஏத்துக்கிறோம் அப்படின்னு அவர் சொன்னாரு. ஆனா இப்ப திடீர்னு வந்துட்டு அமித்ஷா உடனே சொன்னாரு, எனக்கு 1 மணி நேரம் டைம் கொடுங்க, நான் உடனே இந்த மசோதாவை மாத்திட்டு வந்து தர்றேன் அப்படின்னு சொன்னாரு. அதெல்லாம் நம்ம பார்த்தோம் போன முறை. ஆனா இப்ப திடீர்னு நோ டீலிமிட்டேஷன், டீலிமிட்டேஷனே வேணாம் அப்படின்னு சொல்வதற்கான காரணம் என்ன? ஒரே காரணம் தான். இன்னும் இதை பற்றி பேசாமலே இருக்கிறாரு. அவரே சொல்லிட்டா கூட ஒரு காங்கிரஸோட நிலைப்பாடு என்னன்னு தெளிவாயிருமே. ஆமா, இது காங்கிரஸோட, அகில இந்திய காங்கிரஸோட நிலைப்பாடு இதுதானா அப்படின்றதே நமக்கு தெரியல. தமிழ்நாட்டில் மட்டும் குறிப்பாக டீலிமிட்டேஷனே வேணாம் அப்படின்ற நிலைப்பாடு எடுத்திருக்காங்க. ஆனா ராகுல் காந்தியை பத்தி பேசணும்ல, ஆனா அவர் இது தொடர்பாக எதுவும் பேசல. இதுல என்ன சொல்றாங்க அப்படின்னா, எண்ணிக்கை அதிகப்படுத்தும் பொழுது காங்கிரஸ் பாதிக்கப்படும், காங்கிரஸ் தேர்தலை சந்திப்பதற்கு எதிர்கொள்வதற்கு சிரமம் ஏற்படும் அப்படின்ற ஒரு பார்வையும் இருக்கு. அதனாலதான் காங்கிரஸ் ஒட்டுமொத்தமாக டீலிமிட்டேஷனை எதிர்க்கிறாங்க அப்படின்ற கருத்தும் கூட. அதுதான் ஒட்டுமொத்தமா அகில இந்திய தலைமை அறிவிச்சாதானே அதுதான் அவங்களுடைய நிலைப்பாடான்னு முடிவு பண்றது. ஏன்னா காவிரி பிரச்சனையில எப்படி இங்க ஒரு நிலைப்பாடு அங்க ஒரு நிலைப்பாடு, இது வந்து இதுல மக்களை பச்சையா ஏமாத்துறதுக்கு நாங்க இந்த மாநிலத்துக்கு தாங்க பேசுவோம், அவங்க மாநிலத்துக்கு தான் பேசுவோம். அப்புறம் என்னத்துக்கு நீ வந்து அகில இந்திய கட்சின்னு ஒரு கட்சியை வச்சிருக்கிற? ஆமா, கர்நாடகாவில் கேரளா சம்பந்தமா கர்நாடகா ஒரு நிலைப்பாடு, தமிழ்நாட்டில் ஒரு நிலைப்பாடு. டீலிமிட்டேஷன்ல இங்க திமுகவுக்கு ஒரு நெருக்கடி ஏற்படுத்தணும். எந்த பில்லு டீலிமிட்டேஷன் பில் வந்தாலும் அதை இவங்க ஆதரிக்க கூடாது, கையெழுத்து போடக்கூடாது. ஆனா காங்கிரஸ் என்ன பண்ணுதுன்னா, EWS கொண்டு வராங்க பிஜேபி, அதை ஆதரிக்கிறாங்க. வந்தே மாதரம் வருது, அதை இவங்க எதிர்த்தாங்களா? அங்கேயும் இல்ல. இன்னைக்கு பிரவீன் சக்கரவர்த்தியும் ஆனந்த் சீனிவாசன் பொருளாதார நிபுணர், காங்கிரஸ் கட்சி நிர்வாகி, இவங்க 2 பேரும் ஒரு தனியார் நிகழ்ச்சி, அதுல பட்ஜெட்டை பத்தி, ஆமா, அதுல வந்தே மாதரம் பாட வச்சு இவங்க 2 பேரும் எந்திரிச்சு நின்று பாடுறாங்க. இதுதான் காங்கிரஸோட நிலைப்பாடு. மாநிலத்துக்கு ஒரு நிலைப்பாடு, அகில இந்திய தலைமைக்கு ஒரு நிலைப்பாடு, மாநில தலைமைகளுக்கு ஒரு நிலைப்பாடு. இப்ப நீங்க டீலிமிட்டேஷனே வேணாம் அப்படின்னா ஒட்டுமொத்தமா பிளாங்கெட்டா நீங்க சொல்லுங்க, நாங்கள் ஏற்கவே மாட்டோம் அப்படின்னு அறிவிங்க. கடந்த முறை டீலிமிட்டேஷன் பில் நாடாளுமன்றத்தில் தாக்கல் செய்யப்பட்ட போது இவர்கள் முன்வைத்த திருத்தங்கள் இருக்கு இல்லையா, அது ஏற்றுக்கொள்ளப்பட்டு ஒரு டீலிமிட்டேஷன் வந்தால் ஒருவேளை இவர்கள் ஆதரித்து விடுவார்களோ. அப்போ ஏற்கனவே அந்த பில்லை தோற்கடிச்சாங்க இல்லையா, அப்போ வந்து காங்கிரஸ் பெருமை பேசிக்கிட்டாங்க, தம்பட்டை அடைச்சிக்கிட்டாங்க, நாங்கள் டீலிமிட்டேஷனை தோற்கடிச்சிட்டோம் பார்த்தீங்கன்னா பில் அப்படின்ட்டு. அதுக்கு ஒரு சர்க்கிள் ஏற்பட்டுருமோ அப்படின்ற அச்சம் காங்கிரஸுக்கு இருக்கு. ஓகே, அதனால டீலிமிட்டேஷன்ற வார்த்தையே பேசாதீங்கப்பா, வேணவே வேணாம் அப்படின்ற நிலைப்பாடுக்கு இப்போ வந்திருக்காங்க. ஓகே, இப்போ இது முழுக்க பின்னணியில சிதம்பரம் இது போன்ற காங்கிரஸ் தான் விஜய் வந்து ஒரு பொம்மை போல இயக்குறாங்க அப்படின்னு வந்து சொல்றாங்களே. இல்ல, காங்கிரஸ் தான் இதை இயக்குறாங்க அப்படின்றது வந்து நடந்துகிட்டு இருக்கிற விஷயங்களை எல்லாம் பார்த்தால் நமக்கு அது தெளிவா தெரியுது. காங்கிரஸ் அவர்களுடைய நலனுக்காக, காங்கிரஸுக்கு வந்து முக்கியமான பிரச்சனை நெருக்கடி வந்து காவேரி பிரச்சனை. கர்நாடகாவில் வந்து தமிழ்நாட்டில் ஏதாவது ஒரு உணர்ச்சி பூர்வமான போராட்டமோ அதனால ஒரு கோரிக்கையோ வந்து ஒன்றிய அரசுக்கு நெருக்கடி கொடுத்து காவேரியில மேகதாது அணை கட்டக்கூடாது அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயத்தை நாம் நிறைவேற்றி விட்டோம் அப்படின்னா அது வந்து காங்கிரஸுக்கு கர்நாடகாவில் பெரிய பாதிப்பு ஏற்படுத்தும். வரப்போகிற தேர்தலில் அவர்களால் அங்கே ஜெயிக்க முடியாது. அது வந்து அவர்களுக்கு தெளிவாக தெரியுது. அதனால வேற ஒரு பிரச்சனையை குறுக்க விட்டு அதை டைவெர்ட் பண்றாங்க. 2 நாளைக்கு முன்னாடி வரைக்கும் டீலிமிட்டேஷனை பத்தி பேசினாரா விஜய்?
2 நாள்ல ஃபுல்லா அதை பத்தி பேசிட்டு இருக்காங்க. அந்த பில்லு வரப்போதா அப்படின்னு கேட்டா வரல. நாடாளுமன்றத்தில் வந்துச்சு இல்லையா, கடந்த முறை வந்துச்சுல தேர்தல் அப்ப பேசல இவங்க இவ்வளோ டிவிக்கு. அப்ப திமுக பேசினாங்க, எதிர்த்து நின்று அதை போராடினாங்க, தோக்கடிச்சாங்க. இப்ப ஒண்ணுமே இல்ல. இப்போ வரைக்கும் ஒன்றிய அரசு, பாஜக, மோடி, அமித்ஷா இந்த வார்த்தைகளை கூட பயன்படுத்த துணிச்சல் இல்லாத இருக்கிறாரு விஜய். அவரு டீலிமிட்டேஷனை வந்து எதிர்க்கிறாரா, அவரு பாஜக எதிர்ப்பாளரா? தனக்கு கிடைச்ச ஒரு எம்பி சீட்டையும் வந்து பிரவீன் சக்கரவர்த்தி கொடுத்துட்டு, ஏன்னா அங்க போய் கருத்து சொன்னா மோடியை பகைச்சிக்கிற மாதிரி ஆயிரும். இப்ப வைகோ கூட்டத்துக்கு ஏன் கலந்துக்கல, புத்தக வெளியீட்டு விழா? ஆமா, இதெல்லாம் வந்து பாஜகவுக்கு விஜய் பயப்படுறாரு அப்படின்றது ஊரறிஞ்ச ரகசியம். சரி, இது கூட தனிப்பட்ட விவகாரம்னு வச்சுக்கலாம். அதாவது புத்தக வெளியீட்டு விழால தமிழ்நாட்டுல என்னென்ன வந்தே மாதரம், தமிழ் தாய் வாழ்த்து 3வது இடம், அதை பற்றி ஏதாவது கண்டனம் தெரிவிச்சாங்களா, எதிர்ப்பு தெரிவிச்சாங்களா? இந்த கூட்டணி கட்சிகள் ஒண்ணுமே இல்லை. பல திட்டங்கள், 100 நாள் வேலை திட்டம் பெயர் மாத்தினதை அனுமதிச்சிருக்கிறாரு. சிபிஎஸ்சிக்கு 10வது வரைக்கும் மும்மொழி கொள்கையை அனுமதிச்சிருக்கிறாங்க. எல்லா பாசிச நடவடிக்கையும் இவங்க வந்து அனுமதிக்கிறாங்க. ஆனா இவங்க பாஜக எதிர்ப்பாளர். இவங்க பாஜகவோடு திமுக நெருங்குகிறது, அந்த ஒரு லைனை வந்து மக்கள்கிட்ட பதிய வைக்கணும், அதான் நோக்கம். ஆனா இன்னைக்கு ஸ்டாலின் ஒரு பதிவு போட்டிருந்தாரு காலையில, FCRA ஃபாரின் கான்ட்ரிபியூஷன் ரெகுலேஷன் அமெண்ட்மெண்ட் பில் அப்படின்னு ஒரு பில்லு, அது வரப்போகுது. வர வாரம் அது அந்த பில்லே நாடாளுமன்றத்துக்கு வரப்போகுது. அதை பத்தி இவங்க பேசல. எப்போ வருதுனே தெரியாத ஒரு பில், அந்த பில்ல என்ன இருக்குன்னே தெரியாத டீலிமிட்டேஷனை பத்தி பேசுறாங்க. ஓகேங்களா? அப்போ FCRA பில் இருக்குல்ல, அது எவ்வளவு ஆபத்தானது அப்படின்னு திமுகவுடைய MP வில்சன் அவர் நேற்று தெளிவா பேசியிருக்காரு. அதாவது நிறைய கிறிஸ்தவ தொண்டு நிறுவனங்கள் இருக்கு இல்லையா, அந்த தொண்டு நிறுவனங்கள் எல்லாமே நிறைய நிறுவனங்கள் மக்களுக்கு சேவை செய்யறாங்க. அதுல சில நிறுவனங்கள் வெளிநாட்டில் இருந்து நிதி உதவி பெற்று செயல்படுறாங்க. இந்த பில்லு வந்துச்சு அப்படின்னா அந்த FCRA அப்படின்னு சர்டிபிகேட் வாங்கணும். ஓகே, வெளிநாட்டில் இருந்து நிதி பெறுவதற்கான சான்றிதழ் வாங்கணும். அந்த சான்றிதழ் வாங்க முடியாமல் போனாலோ, லேப்ஸ் ஆனாலோ, ஏற்கனவே வாங்கியிருக்கிற அந்த சர்டிபிகேட் லேப்ஸ் ஆனாலோ, இல்லை வேறு காரணங்களால் அவங்களால வாங்க முடியாமல் போனாலோ, இருக்கிற சொத்துக்கள் எல்லாமே வந்து கவர்மெண்ட்டுக்கு போயிடும். அதை திருப்பி இவங்களால ரீக்ளைம் பண்ண முடியாது, திருப்பி அதை பெற முடியாது. அந்த மாதிரியான ப்ரொவிஷன்ஸ்லாம் வச்சு இந்த பில்லு கொண்டு வராங்க. அப்போ இப்படி ஒரு பில்லு பாஸ் செய்யப்பட்டால் நிறைய வட மாநிலங்களில், தமிழ்நாட்டிலையும் கூட பழங்குடியினர் மக்கள் மத்தியில், மலைவாழ் மலைப்பகுதிகளில் நிறைய கிறிஸ்துவ தொண்டு நிறுவனங்கள் மக்களுக்கு சேவை செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. அது எல்லாமே பாதிக்கப்படும். இது எல்லாமே வில்சன் பேசுறாரு. நிறைய மருத்துவமனைகள் நடத்துறாங்க தொண்டு நிறுவனங்கள், நிறைய ஸ்கூல்ஸ் நடத்துறாங்க, அதே மாதிரி முதியோர் இல்லங்கள், குழந்தைகள் இல்லங்கள், இவ்வளவும் நடத்துறாங்க. இது வந்து ஏதோ கிறிஸ்துவ நிறுவனங்களுக்கான பாதிப்பு அப்படின்னு கிடையாது. நிறைய மருத்துவமனைகள் மூடப்படும், இந்த மாதிரி முதியோர் இல்லங்கள் மூடப்படும். இப்போ பெரிய அளவிற்கு ஒரு மனித குலத்துக்கே ஒரு பெரிய சீர்கேடு வட மாநிலங்கள், தமிழ்நாடு எல்லா இடத்துக்குமே வந்துடும். இதெல்லாம் சுட்டி காட்டுறாங்க. பிஜேபியை சேர்ந்த ஒரு எம்எல்ஏ, மேகாலயாவை சேர்ந்த ஒரு எம்எல்ஏ, அவரே சொல்றாரு இந்த FCRA பில்லை பத்தி ஒரு கிளாரிட்டி எங்களுக்கு வேணும். அது வரைக்கும் சொல்றாரு அப்படின்னா அவர் தெளிவாக ஒரு உதாரணத்தோட சொல்றாரு. அன்னை தெரசா இருக்காங்கல்ல, எந்த அளவிற்கு மக்களுக்கு சேவை செஞ்சாங்க அதெல்லாம் சொல்லிட்டு இந்த மாதிரியான ஒரு பில்லு வந்துச்சு அப்படின்னா அந்த மாதிரியான சேவையை கூட நடக்காம போயிடும் அப்படின்னு அவர் சொல்றாரு. அதனால எங்களுக்கு இதை பற்றி ஒரு தெளிவான விளக்கம் வேணும் அப்படின்னு சொல்லி பிஜேபி எம்எல்ஏவே பேசுறாரு. ஆனா கொள்கை எதிரி சொல்லிட்டு இருக்கிற விஜய் பேச மாட்டேங்கிறாரு. ஜோசப் விஜய் அந்த பில்லை நாங்கள் தெளிவாக எதிர்க்கிறோம் அப்படின்னு சொல்லி இன்னைக்கு MK ஸ்டாலின் அறிவிச்சிருக்காரு. ஆனா இவரு பாஜகவோடு நெருங்குகிறது அப்படின்ற அந்த விஷயத்தை மீண்டும் மீண்டும் வலியுறுத்துறதுக்காக செய்யறாங்க. இந்தியா முழுக்க நீட்டுக்கு எதிரான போராட்டம், மாணவர் போராட்டம் இந்தியா முழுக்க வெடிச்சுது. அதை பற்றி விஜய் பேசல. விவசாயிகள் காவிரிக்காக அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்டணுன்றாங்க, அதை பத்தி விஜய் பேசல. FCRA பில் அது வரப்போகுது அடுத்த வாரம், அதை எதிர்க்கணும், அதை சம்பந்தமாக வாயை திறக்கல, ஒண்ணுமே பண்ணல. ஆனால் இவர்கள் டீலிமிட்டேஷன்ங்கிற ஒரு விஷயத்தை வழியே கொண்டு வந்து நுழைத்து தமிழ்நாட்டில் இருக்கிற முக்கிய பிரச்சனைகளில் இருந்து கவனத்தை திசை திருப்புவதற்காகத்தான் இதை அவர்கள் செய்திருக்கிறார்கள். ஓகே சார், இவ்வளவு நேரம் நம்முடைய பார்வையாளர்களுக்காக உங்களுடைய நேரத்தை ஒதுக்கி கருத்துக்களை பகிர்ந்துட்டு ரொம்ப நன்றி. நன்றி.